மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, முதுமையிலும் இளமை போல துள்ளி ஓடணுங்க. அதுக்கு இயற்கை மருத்துவத்துல என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிங்கை நான் சொல்ல போறேன். இது ஒரு 40 வயசு மேல போனாதான்னு இல்லை, இப்பெல்லாம் 20 வயசுலயே நமக்கு தேவைப்படுது. ஏன்னா 20 வயசுலயே முட்டி கழண்டுடுச்சு, இடுப்பு வலிக்குது, முடியெல்லாம் நிறைச்சு போயிடுது, அப்புறம் ஸ்கின் எல்லாம் அப்படியே சோர்ந்து போகுது. பார்க்கறதுக்கே ஒரு முதிர்ந்த தோற்றம் இளமையிலேயே வர்றது இப்ப ஜாஸ்தி இருக்கு. ஆனா ஏஜே ஆனா கூட இளமையா தெரியணும்னா இன்னையில இருந்து இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்க ஆரம்பிங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்னிங் ஸ்டார்ட் அப்பாவே இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, இது 6 சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். இயற்கையோடைய வரப்பிரசாதம். ஏன்னா 100க்கும் மேல மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உண்டுங்க இதுல 6 சுவையும் இருக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு விஷயமே நமக்கு ஒரு பெரிய மெடிசினல் வேல்யூவை நமக்கு கொடுக்கக்கூடியது. இதுல விட்டமின் சி அதிகமாவே இருக்கு. ஸோ அதுவே நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. நம்மளுடைய ஸ்கின்ல முக்கியமா கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த முதுமையோடைய தோற்றத்துக்கு காரணமே நமக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஒரு வயதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 30-35 எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த கொலாஜன் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஸோ அப்போ அது குறையும் போது நம்மளுடைய சருமத்துல அந்த பொலிவு கம்மியாயிடும். அங்கங்க அந்த சுருக்கங்கள் ஏற்பட்டு நம்ம வயதான தோற்றத்தை நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகமாக்கக்கூடிய ஒரு முக்கிய உணவு இந்த பெரிய நெல்லிக்காய். இதுல என்னென்ன தேவை இந்த ட்ரிங்க்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் 1 டம்ளர் தண்ணி ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலிக்கு போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. இது கூட நாட்டு சக்கரை இல்ல தேன், சுவைக்கு எது தேவையோ அது வச்சிருக்கலாம். அடுத்தது மா இஞ்சி கிடைக்கலன்னா சுக்கு பெஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வச்சுக்கோங்க. இது கூட மஞ்சள். இதை நம்ம இதை 3 இன்கிரிடியன்ட்டையும் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம அந்த இதை சாரா எடுத்துப்போம். எதை? பெரிய நெல்லிக்காவை நம்ம சாரா எடுத்து 1 டம்ளர் தண்ணியில கொஞ்சம் சுவைக்கேற்ற மாதிரி தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து, இது எல்லாமே நம்மளுடைய சுவைக்கேற்ற மாதிரி ஒரு 2 சிட்டிகை மட்டும், அதாவது மஞ்சள் 2 சிட்டிகை, சுக்கு 2 சிட்டிகை, ஏலக்காய் கொஞ்சமா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்பேனை அதிகமாக்கி கொடுக்கும். இது நமக்கு நல்ல நிதானத்தை கொடுக்கும். அதே நேரத்துல நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்குது. நம்மளுடைய சுகர், பிபி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுடைய இரத்த குழாயில எங்கேயுமே அடைப்பு இல்லாம சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துது. நம்மளுடைய மூளையோடைய சிந்தனையையும் அந்த மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலா இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனே பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் அதிகமாக ஆக இந்த கொலாஜனுடைய ப்ரொடக்ஷனும் கம்மி ஆயிட்டே வரும். அதனாலதான் நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு அந்த முதுமை அடைந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். ஆனா இதே நீங்க ரெகுலரா இந்த மாதிரி கொலாஜனை நேச்சுரல் வேல அதிகரிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது இது நமக்கு எப்பவுமே நமக்கு எதிர்ப்பு சக்தியையும் மெயின்டைன் பண்ணுது. நம்மள ரொம்ப ட்ரிம்மாவும் ஃபிட்டாவும் அதே நேரத்துல ஆரோக்கியமாவும் வச்சிருக்கிறதுக்கு இது பயங்கரமான ஒரு ட்ரிங்க்குங்க. ஏன்னா இது உடல் பருமனையும் குறைக்கும். அதே நேரத்துல கொழுப்பு எங்கேயுமே தங்காம நமக்கு அந்த ஃபேட் டைஜஷனையும் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ தேவையற்ற கொழுப்புகள் இல்லை அப்படின்னாலுமே பாடி நல்லாவே ஃப்ரீயாவே இருக்கும். இது கூட ஜாயிண்ட் மொபிலிட்டியையும் அதிகரிக்குது. அதாவது நம்மளுடைய மூட்டுகள் எல்லாமே ஸ்டிஃபா இல்லாம நம்மளுடைய தசைகளையும் நல்லா வலிமைப்படுத்தி நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா உள்ள உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுல சுக்கு இல்லைன்னா இஞ்சி, இது 2த்துல எது வேணாலும் நம்ம சேர்க்கலாம். இது 2த்துலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த டைஜஸ்டிவ் என்சைம், நம்மளுடைய ஜீரண மண்டலம், அந்த கட்டு தாங்க முக்கியமான ஒரு விஷயம்.
காலையில கூட ஒரு பேஷண்ட் வந்து சந்தேகமாவே கேட்டாங்க, மேடம் கட்டுனா என்ன மேடம்? கட்டு ஹெல்த்துன்ட்டு யூடியூப்ல நிறைய பேசுறாங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அவங்க சொல்ற எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. எனக்கு அந்த சோர்வு அதிகமா இருக்கு. அதனால பிபி சுகர் இருக்குமான்னு பார்த்தா அது நார்மலா தான் இருக்கு. அதே நேரத்துல எந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு 2 இட்லிக்கு மேல வயிறு உபசமா இருக்கு. ஜீரணமே சரியா இல்ல. அப்பப்போ மோஷன் தொந்தரவு இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. பதட்டம் அதிகமாவே இருக்கு. அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வரும்போது, ஒண்ணு பெண்களுக்கு மெனோபாசல் ஸ்டேஜ்லயும் நமக்கு அப்படியெல்லாம் இருக்கும். இன்னொன்னு மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நமக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால வரக்கூடியது. ஆனா இது பெண்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. சமமா ஆண்களுக்கும் நமக்கு அந்த ஏஜ கிராஸ் பண்ணி வரும்போது நம்மள ஹாப்பியா வச்சிருக்கக்கூடிய 4 ஹார்மோன்ஸ நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டோம்னு வேங்க, ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ வயதானாலும் துள்ளி குதிச்சு ஓடுற அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதுல பெஸ்ட் ட்ரிங்க் நம்ம காலையில இந்த பெரிய நெல்லிக்காய் சாரோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 3ல இருந்து 3.5 லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும். அது எந்த கிளைமேட்டா இருந்தாலும், அது வந்து பனிகாலமா இருந்தாலும், மழை காலமா இருந்தாலும் சரி, இல்ல வெயில் காலமா இருந்தாலும் சரி, இந்த நீர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹைட்ரேட் பண்றோமோ அந்த அளவு நம்மளுடைய சருமமும் நல்லா பொலிவா இருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லாவே மேன்மைப்படுத்தும். ஸோ இதனாலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நோய்களை நம்மளால தடுக்க முடியுங்க. அதே மாதிரி 100 நோய்களை வெறும் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நீர் நம்ம வந்து வெறும் தண்ணியா மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சீரக தண்ணி குடிக்கலாம். ஒரு நாள் இந்த துளசியும் எலுமிச்சை பழத்தை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி அந்த தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டுமே நம்ம குடிச்சிட்டு வரலாம். வெட்டி வேறு போட்டு ஒரு நாள் அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். ஒரு நாள் மஞ்சளை போட்டு ஒரு நாள் தண்ணியை குடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வந்து அந்த குடிக்கிற அந்த நீரோடைய பதத்தையே நம்ம ஒரு 1 or 2 டம்ளர்ஸ் இந்த மாதிரி மாத்தி குடிக்கும் போது கூட அது நமக்கு சுவையையும் அதிகரிக்குது, நம்மளுடைய வாழ்வையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யோகால வந்து நிறைய ஆசனங்கள், அதுல முக்கியமா வந்து புஜங்காசனம், சேது பந்தாசனம், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வக்ராசனம். இந்த 3 ஆசனங்களை காலையில ஒரு மார்னிங் ஸ்டார்ட் அப்போட பிராமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணாயாமத்தோட நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுது. நம்மள ரொம்ப அந்த பதட்ட நிலையே இல்லாம ஒரு மனசை காம் டவுன் பண்ணி நம்மள வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி லெவல் அதிகரிச்சு அது எந்த வயசா இருந்தாலும் ஓடக்கூடிய அந்த மன வலிமையை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ எங்க கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது. எல்லாருக்குமே இன்பம் துன்பம் அப்படின்றது ஒரு சமநிலையான ஒரு விஷயம். கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், அதை எப்படி போராடி ஜெயிச்சு வரும் அப்படின்றதுதான் வாழ்க்கையே. அதை ரொம்ப பாசிட்டிவா நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் நம்ம ரெகுலரா இந்த சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, தினசரி சூரிய வெளிச்சத்துல ஒரு 15 நிமிஷம் நம்ம ரெகுலரா இருந்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டியே நம்மள அறியாமையே நம்ம உடம்புல கார சுவையையும் கசப்பு சுவையையும் அதிகரிச்சு கொடுக்குங்க. நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த விட்டமின் டியே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம உடல்ல சுவைக்கான அந்த ஏற்றத்தாழ்வை கூட சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா அதே விட்டமின் டி கம்மியாச்சுன்னு வைங்க, நம்மளுடைய மொத்த விஷயமே, அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த சிஸ்டம் எல்லாம் முக்கியமோ அது ஒவ்வொரு சிஸ்டத்தையும் காலி பண்ணிடும். இப்ப பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும். நர்வஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடுனால, கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ், இது இப்போ இன்னும் மெனோபாஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முதிர்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் டி. மூட்டு தேய்மானம் வர்றது, அதே நேரத்துல உடல் பருமன், சுகர், கொலஸ்ட்ரால், இதய நோய், இப்படி பல விஷயங்களுக்கு இந்த விட்டமின் டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத ஜஸ்ட் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வெயில்ல நல்ல காலையில ஒரு 9:30 மணிக்குள்ள, சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு மேல நம்ம வந்து இந்த வெயில்ல ஒரு
ஜென்டில் வாக் போகலாம், இல்ல அமர்ந்து அதோட அந்த சூரிய கதிர் படும்போது நம்ம வந்து மூச்சு பயிற்சி வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்கா நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆசனத்தையே நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது இது வந்து நமக்கு டபுள் பெனிஃபிட்டாவும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோட நம்ம கண்டிப்பா சாப்பிடக்கூடாத உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணுன்றது தான் நம்ம நிறைய கேட்கிறோம். ஆனா எந்தெந்த சாப்பாடு உங்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது, உங்களுக்கு நிறைய நோய்களை உண்டாக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம எப்ப கட் பண்றோமோ அதுவே வந்து நம்மள ஒரு லைஃப் நல்லா ஒரு டியூன் பண்ணி கொடுத்துரும். ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பா கிடையாது. மைதா ப்ராடக்ட்ஸ் தொடவே கூடாது. ஸோ அதே நேரத்துல நம்ம இந்த ஊறுகாய் அப்பளம் அப்படின்ற விஷயத்த கண்ணிலேயே பார்க்காம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேரு அதுவும் வயதானவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுல ஊறுகாய் ஒரு சைட்ல கண்டிப்பா இருக்கணும். அதுல ஒரு பேஷண்ட் வந்து சொல்றாங்க, ஊறுகாய் மாங்காவா இருந்துச்சு அப்படின்னா அதுவே பொரியல் அளவுக்கு வாங்கி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு அத நிறைய வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து பேரே என்ன அப்படின்னாக்கா ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு 6 சுவையில அந்த சுவை வந்து நமக்கு ஊறுகாய் மூலயமா நம்ம சின்னதா அப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தது. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடே அதுலதான் போட்டு சாப்பிடுறோம். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அதுதான். காலையில குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதும் பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த தொக்கு அந்த பொடி அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே ரெடிமேடா போயிட்டு இருக்கோமே தவிர இந்த உணவுகள் எல்லாமே கண்டிப்பா தவிர்க்கணும். ப்ராசஸ்டு ஃபுட்டை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். அதிகமா ஆர்டிபிஷியல் சுகர் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட்ஸ்ல இந்த கேக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அதிகமா ஆர்டிபிஷியலான கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடியதை கம்பல்சரி நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள், தேவையான ரெஸ்ட் ஒரு நாளைக்கு 6 to 8 hours ஸ்லீப் கண்டிப்பா இருக்கணும். அதுவும் நிம்மதியான தூக்கமானது. அந்த நடுவுல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாம படுத்தா நான் உடனே தூங்கிடுவேன் அப்படின்னா அது ஒரு வரம். அந்த வரம் நமக்கு 40 வயசுக்கு மேலேயே இருக்கு அப்படின்னா அதை தக்க வச்சு நம்ம 100 வயசு வரைக்கும் ஹெல்தியா கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் தான் இது எல்லாமே. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.